இன்று சில முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்ன ஆச்சு? திடீரென்று அவருடைய கூலி படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டது ஏன்? அதை பற்றியும், உலகநாயகன் கமல்ஹாசன் வெளிநாடு செல்வது பற்றியும், அடுத்து கேரள பட உலகத்தில் நடந்த சில சம்பவங்கள் பற்றியும் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட செய்தி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இதில் பல முக்கியமான நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறார்கள். இந்த படம் பேன் இண்டியா படமாக உருவாகக்கூடும். பெருத்த பொருள் செலவில் சன் பிக்சர்ஸ் இதை தயாரிக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த படப்பிடிப்பு விசாகப்பட்டினம், அதாவது ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் 50 நாட்கள் தொடர்ந்து நடத்துவதென முடிவு செய்யப்பட்டு அங்கே படக்குழுவினர் எல்லா ஆயத்தங்களுடன் சென்று சேர்ந்தனர். படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்தது. அப்பொழுது சூப்பர் ஸ்டார் மலையில் நனைவது போல் சில காட்சிகளை படமாக்க வேண்டும் என்று டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் விரும்பினார். அதன்படியே மலை அதாவது செயற்கை மலை வரவழைக்கப்பட்டது. அதில் ரஜினிகாந்த் நனைந்து நடித்தார். அதாவது ஒரு நாள் முழுவதும் அந்த செயற்கை மலையில் அவர் நனைந்து நடித்தார். இதன் விளைவாக அவர் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் நம்ம டாக்டர்களை அணுகலாம் என்பதற்கு அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு, இப்போ காய்ச்சல் தானே என்று அவர் மறுத்து விட்டாராம். அடுத்த நாள் ஷூட்டிங் போகும்பொழுது அவர் என்ன சொன்னாராம், வெந்நீர் மழை பெய்ய வையுங்கள், அந்த வெந்நீரில் நனைந்தால் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லவே வெந்நீர் மழை பெய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து தான் தண்ணீர் போயிருக்கிறது அங்கே சூப்பர் ஸ்டாருக்கு. ஏன்னா அந்த ஊர் தண்ணி ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்து சென்னையிலிருந்து அனுப்பப்பட்டு அங்கே வெந்நீராக மாற்றப்பட்டு அவருக்கு பெய்ய வைக்கப்பட்டு ஷூட்டிங் நடந்தது. ஆனால் அவர் உடல்நலம் மேலும் கெட்டது. தொடர்ந்து நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் உடல்நலம் நல்லபடியாக திரும்பி வரும் வரை இந்த ஷூட்டிங்கை நாம் ஒத்திவைப்போம் என்று சொல்லி படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சென்னை வந்து விட்டார்கள். ஆனால் இந்த படப்பிடிப்புக்கான உபகரணங்கள் எல்லாமே அங்கேயே கிடக்கின்றன. காரணம், இப்பொழுது தொடர்மழை அங்கே ஆந்திராவில் அது மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தொடர்மழை நிற்கட்டும், தலைவர் உடல்நலம் நல்லபடியாக திரும்பட்டும், அதன் பிறகு நாம் சென்று படப்பிடிப்பை நடத்தலாம் என்று லோகேஷ் கனகராஜ் முடிவு செய்திருக்கிறார். சன் பிக்சர்ஸுக்கும் இதற்கு ஒத்துக்கொண்டதாக சொல்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு ஆந்திராவில் கிடைத்த செய்தி. இங்கே நாம் கேட்டோம், அதை பற்றி யாரும் மறுக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. உடல்நலக்குறைவு என்பதை கூட அவர்கள் சொல்ல மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லவா, அதை அவர் விரும்புவாரே என்னமோ தெரியாது. ஆனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாம். சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். உலகநாயகன் கமல்ஹாசன் உடனடியாக ஃபாரின் போகிறார், அதாவது யுஎஸ் போகிறார். அங்கே போய் ஏஐ அந்த சம்பந்தமான பாடங்களை கற்றுத்தேர்ந்து திரும்புகிறார் என்பதாக இணையதளங்களில் ஊடகங்களெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி நாம் விசாரித்த போது அவர் உடனடியாக எங்கேயும் வெளிநாட்டுக்கு செல்வதாக இல்லை. அவர் இந்த மாதம், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க படப்பிடிப்பில் இருக்கிறார், தக்லைஃப் படப்பிடிப்பில் இருக்கிறார். அந்த தக்லைஃப் படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் அவர் வெளிநாடு செல்கிறார். அந்த வெளிநாடு செல்வதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. முன்னைப் போலவே அங்கே அதிக நாள்கள் அங்கே வழக்கம் போல் அவர் தங்குகிற தங்கும் நாட்கள் தெரியும். அதன்படி அங்கே அது ஏற்றபடி ப்ரோக்ராம் போட்டிருக்காரு. கதர் அதை பற்றி பேச போகிறார், அதை பற்றி இது பண்ண போகிறார். அடுத்த படத்தை எப்படி அணுகுவது, எப்படி எடுப்பது என்பது பற்றி ஹாலிவுட் பட டைரக்டர்களோட, ஹாலிவுட் பட வல்லுநர்களோடு விவாதிக்கிறார். அடுத்து இந்த எல்லாரும் சொல்லுகிறார்களே A1, அதை பற்றியும் அவர் கற்கிறார். இதை தவிர வேறு எந்த விதமான அஜெண்டாவும் அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இது பற்றி உலகநாயகன் கமல்ஹாசனே தெளிவாக ஒரு அறிக்கை வெளியிட இருக்கிறார். அந்த அறிக்கை அவர் வெளிநாடு போகும்போது அதற்கு முன்னதாக சொல்லப்படும். சரி, அடுத்து நிவின் பாலி, மலையாள நடிகர். அந்த நடிகரும் இன்னும் சிலர் 5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டாக கற்பழித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பழிப்பு புகாரை ஒரு நடிகை, அதாவது சினிமாவுக்கு வர துணிந்த ஒரு நடிகை
போலீஸிடம் புகார் செய்திருக்கிறார். இது உண்மையா என்றால் நிவின் பாலி மறுக்கிறார். சரி, எல்லாருமே சொல்லுவீங்க, குற்றம் சாட்டப்பட்டவன் என்னைக்கியா உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் நிரபராதிகள் இருப்பார்கள் அல்லவா? அதிலும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேரில் முதல் பேர் இவர் இல்லை, 6வது பேர் தான் நிவின் பாலி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது அபாண்டம், இதை நான் கடுமையாக மறுக்கிறேன். சட்டப்படி இந்த குற்றத்தை நான் எதிர்கொள்வேன். வீட்டில் என் அம்மா மற்றும் என் குடும்பங்கள் இந்த செய்தியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என் அம்மா எனக்கு கொடுத்த தைரியமாக சென்று வா மகனே, வென்று வா மகனே என்று என்னை ஆசீர்வதித்துத்தான் அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை நான் கோர்ட்டு மூலம் நான் தீர்ப்பு பெற்று நான் வெற்றிகரமாக வெளியே வருவேன் என்று நிவின் பாலி சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, அது இப்போ இந்த நேரத்தில் தேவையில்லாத செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, பாலிவுட்டில் மிகவும் பிரபலமான இருந்தவர் நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர் ராஜ்கபூர். கபூர் ஃபேமிலினாவே பெருசு. அவர்கள் தான் சினிமாவையே அந்த காலத்தில் ஆதிக்கத்தில் தங்கள் பொறுப்பில் வச்சுருந்தாங்க. அவர்கள் படம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தேறியது, விழா கொண்டாடியது. அப்படிப்பட்ட ராஜ்கபூரை பற்றி இப்பொழுது ஏனோ என்னமோ தெரியவில்லை, திடீர்னு ஒரு புகார் வந்திருக்கு. என்ன புகார்னா, அது முன்னரே விவாதிக்கப்பட்ட புகார் தான். நர்கீஸுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது. இது குடும்ப ரீதியாக அந்த தொடர்பு நீடித்ததை அந்த ராஜ்கபூருடைய மனைவியும் அறிந்திருந்தார், மக்களும் அறிந்திருந்தார்கள், அதாவது அவருடைய பிள்ளைகளும் அறிந்திருந்தார்கள். ஆனால் அதை அவர்கள் பெரிதாக கொள்ளவில்லை. தங்களுடைய குடும்பத்துக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் தென்னகத்தைச் சேர்ந்த வைஜெயந்திமாலா அங்கு சென்று சங்கம் படத்திலும் மற்றும் சில அவருடைய படத்திலும் நடித்த பிறகு ராஜ்கபூருக்கும் வைஜெயந்திமாலாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அவர்கள் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள். இதனால் ராஜ்கபூருடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஹோட்டலில் சென்று குடும்பம் நடத்தினார். ராஜ்கபூரை அவர் பார்க்க விரும்பவில்லை. இதனால் ராஜ்கபூருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது என்பதாக ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தியை வெளியிட்டவர் வேறு யாரும் இல்லை, அவருடைய பிள்ளையே தான், அவருடைய மகனே தான். ஆனால் இந்த செய்திக்கு வைஜெயந்திமாலா தரப்பிலிருந்து கடுமையான ஒரு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அது பொய், அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ராஜ்கபூர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய படத்தின் ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி செய்தியை அவரே பரப்பினார் என்பதாக வைஜெயந்திமாலா தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இதை அவருடைய மகன் கடுமையாக மறுத்திருக்கிறார். இந்த மாதிரி பொய் சொல்லுவது நல்லதல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதுக்கு வைஜெயந்திமாலா தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் வரவில்லை. சரி, அடுத்து பார்க்கலாம். நாளை வெளிவரவிருக்கும் தளபதி, ஏன்னா இளைய தளபதியாக இருந்தவர் தளபதியாக மாறிட்டார். ஏற்கனவே தளபதியாக இருந்த ஸ்டாலின் முதல்வராகிட்டார், தலைவராகிட்டார். இப்போ தாவேகா கட்சியினுடைய தலைவராகியுள்ள தளபதி விஜய் நடித்த படம் நாளை வெளியாகிறது. அந்த கோட், அந்த சுருக்கமான பேர் ஆங்கிலத்தின் சுருக்கம் கோட். அந்த படத்தினுடைய முதல் நாள் டிக்கெட் வசூல் இதுவரை வெளியான படங்களுடைய, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் இருக்கிற ஒரு வரிசை இருக்குது. அந்த படங்களுடைய வசூலை எல்லாம் முறியடித்து தனித்து முதல் இடத்தில் இருக்கிறது. இது தளபதி செய்த சாதனை அப்படின்பதாக ஒரு பத்திரிகையில் ஒரு முக்கியமான நிறுவனம், கணக்கெடுப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதாவது முதல் நாள் டிக்கெட் வசூல், வசூல் என்பதை விட 739.9 ஆயிரம் டிக்கெட்டுகள் விற்பனை ஆகியிருக்கின்றன. இது தமிழகத்தில் உள்ள இதுவரை வெளிவந்த படங்களின் முதல் நாள் சாதனையை தாண்டி தனி சரித்திரம் படைத்து விட்டதாக சொல்கிறார்கள். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.